العالمين الله الله صل على طه الأمين الله الله في كل وقت وحين الله الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية وابدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة إلى آخره. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قبل رسول الله صلى الله عليه وسلم الحسن بن علي وعنده الأقرع بن حابس تميمي جالسا، فقال الأقرع: إن لي 10 من الولد ما قبلت منهم أحدا إلى آخره. أو قال نبينا صلى الله عليه وسلم: அளவரில்லா அல்லும் நிகழல்லா அன்பும் என்னையும் அன்னையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தர்மம் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கர்த்தாவாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தது. இன்னும் அமைந்துடன் நமது நாயர் ஹாத்தம் நபி முத்திர நபி சம்மல் நபி சீரிய நபி அஹ்மது முஸ்தபா முஹம்மது தொல்லா சர்தார் ஆயிரம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபின்கள், தபா தாபின்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகையினர் மேல் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அன்பு செல்லங்களே எனக்கூடிய தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். குழந்தைகள் தினம் என்பதாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்றது. முதன்மையாக முற்காலத்தில் முன்பெல்லாம் சில்ட்ரன்ஸ் டே என்று சொல்லக்கூடிய இந்த குழந்தைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்பட்டது என்பதை பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் முதன்மையாக குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகின்றது. குழந்தை பருவத்தை கொண்டாடும் வகையில் இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருந்தது. எப்பொழுது 1959ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை அக்டோபர் மாதம் உலக குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டது. 1959க்கு ஆண்டிலிருந்து ஐக்கிய நாடுகளுடைய சபைகள் பொதுக்குழுவில் இருந்து முடிவு செய்யப்பட்டார்கள். நவம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்று
சர்வதேச குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதாக இவர்கள் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தார்கள். 1989 ஆண்டு இதற்காக வேண்டி ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்ட நாடுகள் என்று பார்க்கும் பொழுது 191 நாடுகள் அனைவர்களும் அந்த தினத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக வளர்ச்சி மிக்க தினமாக குழந்தைகளுடைய சர்வதேச தினமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இந்தியாவில் மட்டும் இந்த குழந்தைகள் தினம் என்பது கொண்டாட வேண்டும் என்பதாக பார்க்கக்கூடிய சமயங்களில் அப்பொழுது முடிவு செய்யப்பட்டது நம்முடைய நாட்டின் முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை நவம்பர் 14 அன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடுவது என்பதாக இந்திய நாட்டில் முடிவு செய்யப்பட்டது. இந்தியாவில் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் குழந்தைகள் தினம் என்றுடைய நாள் என்று பார்த்தால் நவம்பர் மாதம் 14ஆம் நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, குழந்தைகள் தினம் ஏன் கொண்டாடப்படுகின்றது? ஏதோ கூப்பிட்டு வச்சுட்டு ஸ்கூல்ல முட்டாயை கொடுத்து அனுப்பிச்சு விட்டது இல்ல, பார்த்தோம்னா குழந்தைகள் தினம் நாங்க முட்டாயை குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு போறதுக்காக வேண்டிய குழந்தைகள் தினம் இல்லை. குழந்தைகளை எவ்வாறு நாம் அன்பு காட்ட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிதான் அந்த ஒரு தினம். அந்த ஒரு தினத்தில் அதை பற்றி சொல்லக்கூடிய சமயங்களில் நம்முடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடியது குழந்தைகளின் மீது எவ்வாறு பாசம் காட்ட வேண்டும், எவ்வாறு அன்பு காட்ட வேண்டும், குழந்தைகளை அதே போன்று எவ்வாறு நாம் கண்டிப்பாக வளர்க்க வேண்டும் என்பதையும் உணர்த்தக்கூடியது. குழந்தைகளை குழந்தைகளாக நாம் வளர்க்கப்பட வேண்டும். இதை உணர்த்துவதற்காக வேண்டிதான் இந்த குழந்தைகள் தினம் என்பது அவர்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடியது, செம்மையான வழியை காட்டுவதற்காக வேண்டியதான் இதை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு குழந்தைகள் இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று குழந்தைகள் மீது அன்பு காட்டக்கூடியதும் மக்களுக்கு அதை பற்றி எடுத்துரைத்ததும் அவர்களை போன்று யாரும் இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தன்னுடைய பேர குழந்தை அதாவது ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை தூக்கி முத்தமிட்ட பொழுது இவங்க முத்தமிடுறாங்க. இந்த இடத்துல முத்தமிடக்கூடிய சமயத்துல அங்க இருந்த நபர் ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய தனீமியும் இவங்க அங்க உட்கார்ந்திருக்காங்க, அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் சொல்கின்றார்கள், ஆச்சரியத்துடன் சொல்கின்றார்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? யார் சொல்றா, எனக்கு 10 பிள்ளைய இருக்குது, ஒத்த பிள்ளைய கூட நான் தூக்கி கொஞ்சினது இல்லை, முத்தமிட்டது இல்லை. நீங்க ஒரு பேர குழந்தையை எடுத்து முத்தம் கொஞ்சுகின்றீர்கள், முத்தமிடுகின்றீர்கள். எனக்கு 10 குழந்தைகள் இருக்கின்றது, ஒத்த குழந்தையை கூட நான் தூக்கி முத்தமிட்டதில்லை என்பதாக சொல்லப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நான் முத்தமிடவில்லை என்று சொல்லப்பட்ட பொழுது பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் குழந்தைகள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, இவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய இரக்கம் அவர்களுக்கு இருக்காது. அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டார் என்பதாகத்தான் இந்த ஹதீஸில் நாம் விளங்க வேண்டியது. மற்றொரு அறிவிப்பில் இதே சம்பவத்தை பற்றி சொல்லக்கூடிய சமயங்களில் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த கிராமவாசியை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா இரக்க குணத்தை
எடுத்து விட்டதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்பதாக கேட்டார்கள். உங்க இடத்துல இறக்க குணம் என்பது இல்லை. குழந்தைகளை பார்த்த உடனே அவர்களை அன்புடன் அரவணைக்கக்கூடிய குணங்கள் உங்க இடத்தில் இல்லை. இந்த இறக்க இதுலன்னா நான் என்ன செய்யறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்ப குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது எல்லா குழந்தைகளையும் தன் குழந்தைகள் கொண்டு பாவிக்க வேண்டும். ஒன்று, குழந்தைகளில் தன் பிள்ளைக்கு ஒன்றும் மாற்றான் பிள்ளைக்கு ஒன்றும் போது நினைப்பது என்பது தவறான ஒன்று. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம நினைக்கக்கூடிய நம்மளுடைய சூழ்நிலைகள் அப்படித்தான் வந்துருது. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போன்று இன்று தன்னுடைய பிள்ளைகள் என்ன செய்வாலும் சரி, என்னுடைய பிள்ளை நல்ல பிள்ளைங்க, அவனால அப்படி செஞ்சிருப்பான், இவனால அப்படி செஞ்சிருப்பான் என்பதைத்தான் நாம் பரிசுமத்தியக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நம்ம ஆளாகின்றோம். அதனைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகள் என்றால் நல்ல காரியங்களுக்கு யார் முன் வருகின்றார்களோ அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் நல்லதே நாம் எடுத்து உரைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மற்றொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள். உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது உமாமா என்ற சிறு பெண் குழந்தையை அவர்களுடைய தோல் புஜங்கள் மீது ஏற்றி வைத்திருந்தார்கள். அபீ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சிறு குழந்தையை உமாமா என்று சொல்லக்கூடிய இந்த உமாமத் இப்னு அபில் ஆஸ் என்று சொல்லக்கூடிய நபருடைய குழந்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல் புஜத்தின் மீது ஏற்றி வச்சிருந்தாங்க. ஏற்றி வச்ச மந்திரம் இல்ல, அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடிய சமயங்களில் ஏற்றி வைத்திருந்தார்கள். இந்த குழந்தை என்ன செஞ்சாங்க, ஏற்றி தோல் புஜத்தில் வச்சிருந்தாங்க. ருக்கு போகக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கி விட்டுருவாங்க. குழந்தைய ருக்குவுக்கு போற சமயத்தில் இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கு பின்னாடி ருக்குல இருந்து எழுந்த உடனே மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவில் இருந்து வரக்கூடிய சமயங்கள் மீண்டும் தூக்கி தோல் வச்சுக்கிறாங்க. அப்ப ஏன் முதன்மையாக நாம் இதிலிருந்து வழங்கக்கூடியது, இந்த ஹதீஸில் வழங்கக்கூடியது என்ன என்றால், குழந்தைகளை பள்ளியின் பக்கம் தொடர்புடையதாக ஆக்க வேண்டும். எந்த பள்ளிவாசலில் ஒரு அறிஞர் சொன்னார், எந்த பள்ளிவாசலுடைய குழந்தைகளுடைய கூச்சங்கள் இல்லையோ அடுத்த தலைமுறைகள் தொழுவதற்கு பள்ளிகள் இல்லாமல் ஆகிவிடும். அந்த பள்ளிகள் எப்படி ஆகிவிடும்? தொழுவதற்கு ஆள் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பள்ளி பத்வா செய்யும் அளவிற்கு மாறிவிடும். எந்த பள்ளிகளில் தொலை நடக்கவில்லையோ அந்த பள்ளிகள் பத்வா செய்து கொண்டிருக்கின்றது. யாருக்கு? அந்த ஊருடைய மக்களுக்காக வேண்டி பத்வா செய்து கொண்டிருக்கின்றது. இங்கே இபாதத்துகள் நடைபெறுகின்றதோ அது துஆ செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அன்னைக்கு சகோதரர்களே, பெரியவர்களே, இது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையா சொல்லி காட்டினாங்க, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா எனக்குரிய இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி எப்போ ஓதி காமிச்சாங்க தெரியுமா? பாசத்துடைய உச்சத்தினை காட்டக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்லயே நின்று குத்பா ஓதிக்கிட்டு இருக்காங்க, மெம்பர்லயே நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல பார்க்கையில ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு நபர் வந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் வர்றாங்க. வரதை பார்க்கின்றார்கள். சிவப்பு நிற சட்டையை அணிந்தவர்களாக இரண்டு நபர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே மெம்பரை விட்டு கீழே இறங்கினாங்க. விறுவிறுன்னு போனாங்க. போய் ரெண்டு குழந்தையும் தூக்கி வச்சுக்கிட்டாங்க. மெம்பரை விட்டு கீழே இறங்கி வந்து விறுவிறுன்னு எடுத்துக்கொண்டு வந்து ரெண்டு குழந்தைகளும் தூக்கி வச்சுக்கிட்டு பழைய மெம்பர்ல ஏறினாங்க. ஏறிட்டு சொன்னாங்க, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. ஸதகல்லாஹு அல்லாஹ் உண்மையை சொல்லி இருக்கின்றான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. நிச்சயமாக ஒன்று, எந்த ஒன்று? அம்வாலுக்கும் உங்களுடைய பொருள்களும், அவுலாதுக்கும் உங்களுடைய குழந்தைகளும் ஃபித்னா, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதாக. இந்த இடத்துல கூட என்ன ஆயிடுச்சு? என்னுடைய பேர குழந்தைகள் அந்த ஒன்று
அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றானே, இவ்விருவர்களையும் நடந்து வரும் அழகை கண்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாமல் நான் கீழறங்கி வந்து விட்டேன். அப்ப தோளுடைய புஜங்களில் வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஆயத்திற்கு ஒன்றும் விளக்கமாக நாம் உள்ளே சென்று பார்க்கக்கூடிய சமயங்களில் ஒரு மனிதனுடைய கண்ணியங்கள் போக்கக்கூடியதும் அவனுடைய பொருளாதாரமாக இருக்கும் அல்லது அவனுடைய குழந்தைகளாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு மனிதனுடைய கண்ணியங்களை உயர்த்தக்கூடியது அவனுடைய பொருளாதாரமாக இருக்கும் அல்லது அவனுடைய குழந்தைகளாக இருக்கும். எது பெயரை எடுப்பது பெயரை கெடுப்பது என்பதாக சொல்லும் அளவிற்கு நாம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அன்பு காட்டுவதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எஞ்சியவர்களாக யாரும் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு அன்பு காட்டினார்கள், எந்த அளவிற்கு பாசத்தை ஊட்டி வளர்த்தார்கள், எந்த அளவிற்கு மார்க்கத்தை ஊட்டி வளர்த்தார்கள் என்று தெரியுமா? எதிரிகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி காண்பித்தார்கள். நன்மைகளையும் சொல்லியிருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால் ஏற்படக்கூடிய நலவுகளையும் சொல்லியிருந்தார்கள். இஸ்லாத்தை விளைவதன் காரணத்தினால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றியும், எதிரிகளுடைய தாக்கங்கள் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருந்தார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, முஆத் முஅப்பித் ரெண்டு நபர்கள். இந்த முஆத் முஅப்பித் என்று சொல்லக்கூடிய இந்த குழந்தைகள் இருக்கின்றார்களே, இரண்டு நபர்களும் இவர்களுடைய இடங்களில் நான் இன்று இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் விரிவாக்கம் செய்யப்பட்டவுடைய இடங்கள் இருக்கின்றது. இவர்களுடைய எத்தீமான பிள்ளைகள், அவர்களுடைய சரித்திரங்கள் தனியது. இந்த முஆத் முஅப்பித் ரெண்டு பேர் வர்றாங்க. பதிலுடைய போர்க்களத்துடைய சமயங்களில் தன்னுடைய பாட்டனார் வயோதிக காலத்தினால் கல்லாடி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அவரிடத்தில் பார்த்து கேட்கின்றார்கள். இரண்டு நபர்களும் கையை பிடித்துக் கொண்டு வந்து கொண்டிருந்த நபர்கள் குழந்தைகள் வந்து கேட்கிறாங்க, அவன் இந்த அபுஜெயில் சொல்றாங்களே, அது யாரு பாப்பா? அருமை பாட்டனாரே, அபுஜெயில் சொல்றாங்களே, அது யார்? அது ஓவரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இதா பேசிட்டு இருக்கானே, யார் அது அப்படின்னு சொன்ன, ஏன்பா அவளை பத்தி கேக்குறீங்க? எல்லாத்துக்கும் காரணமே அவன் தானடா, அவனை பத்தி ஏன் கேக்குறீங்க? நீங்க சொல்லுங்க, அவன் நாங்க விட்டுறோம். எத்தனை வயது குழந்தைகள், சிறு குழந்தைகள், 12-15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கேட்கின்றார்கள். இன்று நம்மளுடைய அதே சிறு குழந்தைகள் கேட்பார்கள், எங்க பப்சி எப்படி இருக்கும், அதுல விளையாடுறது, கேம் விளையாடுறது எப்படி, அதற்குரிய டவுன்லோட் பண்றது எப்படி, எங்க இருந்தாலும் வைஃபை எப்படி அடிக்கலாம், அதற்குரிய பாஸ்வேர்டை எப்படி திருடினாங்க நம்மளுடைய குழந்தைகள் இன்னைக்கு நினைப்பாங்க. இதற்கு எந்த ஆப்புகளை போட்டு ஆப்பு பண்ணு வைப்பாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏன் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுன்னு சொல்லி இன்னைக்கு மண்டையில ஒண்ணும் இல்லாமல் ஆகிட்டு இருக்கு. அந்த அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு உள்ள குழந்தைகள் கேட்டாங்க, இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவன் யார் என்று காட்டுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரம் பாருங்க, அவனுடைய கெட்ட நேரம் போல தெரியுது, இவங்களுக்கு நல்ல நேரம் போல தெரியுது. பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்திலே குறுக்கா போறான் குதிரையில. அப்ப சொன்னாங்க, இந்த ஓரம் பாரு, அவன் தான் கையை காட்டினாரு. இரண்டு நபர்களும் பாய்ந்தார்கள், பாய்ச்சலாக பாய்ந்தார்கள், வேகமாக பாய்ந்தார்கள். ஒருவர் அவருடைய சென்று கொண்டிருந்த குதிரையுடைய காலை வெட்டுகின்றார், மற்றொருவர் அவனுடைய காலை வெட்டுகின்றார். சரிகின்றான், கீழே விழுந்து சரிகின்றான். குறைவுயும் கொத்துயருமாக இருக்கக்கூடிய சமயம், இறுதியுடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தையுடைய பாட்டனார் வருகின்றார்.
இருக்கும் பொழுது தலையை வெட்டக்கூடிய சமயங்களில், தலையை கொய்யக்கூடிய நேரம், அப்பொழுது சொல்கின்றான், எல்லாத்தையும் விட எனக்கு கொஞ்சம் கழுத்துக்கு கீழே இந்த இடத்துல வெட்டு, மேல வெட்டிடாத, என் தலைய கொஞ்சம் கீழே விட்டு. ஏன் அப்படின்னா இதுல கொலை செய்யப்பட்டவர்கள், பதிலுடைய போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்களுடைய தலைகளை பார்த்தா என் தலை பார்த்தா துண்டா தெரியணும், அதுலயே அவனுக்கு பெருமை. செத்தாலும் நான் தான் எல்லாம் இருக்கணும், பெரியவனா இருக்கணும். அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்துடைய கல்விகளை, மார்க்கத்தை பற்றி முழுமையாக விளங்கியிருந்தார்கள் அந்த குழந்தைகள். இன்று நம்முடைய குழந்தைகளுடைய சூழ்நிலைகளை எண்ணி பாருங்கள். ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் சொன்னார், மாமதி ஒரு அறிஞர் வளர்ச்சிகளை பற்றி சொல்லும் பொழுது, அவரிடத்தில் வந்து சொன்னாங்க, ஒரு தகப்பனார் வந்து சொன்னாரு, அத என் பிள்ளை எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறான், என்ன அடிக்கிறான். நீங்க சொல்றோம்ல, வீட்டுக்கே அடங்க மாட்டேங்கிறான், என்ன சொன்னாலும் சரி கேட்க மாட்டேங்கிறான், நாங்களே எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்துட்டோம் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இது போல அன்னைக்கும் சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அஜர் சொன்னார், அப்படியா இந்த அளவுக்கு உங்களை அடிக்கிறானா, உங்களை எது செய்யறானா, கூட்டு வாங்க நான் பேசிக்கிறேன். கூட்டு வந்தாரு தாப்பனாரு, கூட்டு வந்து விட்டாரு. அப்ப கேட்டாங்க, தாப்பனார் கேட்டாரு, அசரத்து கேட்டாங்க அந்த குழந்தைகிட்ட, என்னப்பா உங்க அத்தாவை அடிக்கிறியா, மொத்த தந்தையை அடிக்கிறியா? ஆமா அடிக்கிறேன் அப்படின்னா. சொன்ன, ஏன் அடிக்கிற என்று அந்த உஸ்தாது கேட்ட பொழுது, தன்னையே மகன் அடிக்கக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா? உன்னுடைய பெற்றோர்களை நீ நிந்திக்க கூடாது என்பது உனக்கு தெரியாதா? அவங்கள் மீது எவ்வளவுக்கு இரக்கம் காட்ட வேண்டும், அவர்கள் செய்தக்கூடிய தியாகங்கள் என்ன என்பதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டவன்னு. அப்பதான் அந்த பையன் கேட்டானா, அப்படிலாம் இருக்கா, இப்படிலாமா இருக்குது, அவங்க அடிக்கக்கூடாதுன்னா இருக்குதா அப்படின்னு கேட்டான். உடனே அஜித்து பார்த்து கேட்டாரா, அத்தாவை பார்த்து, சரிங்க உங்க பிள்ளைக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு நீங்க கத்துக் கொடுத்தீங்களா, மார்க்கத்துடைய கல்விகள் என்ன ஏதுங்கிறது நீங்க சொல்லி கொடுத்தீங்களா, அக்கீதாக்களையும் அகலாக்குகளை நீங்கள் போதித்துக் கொடுத்தீர்களா, முன்னேற்ற பாதையில் முன்னோர்களுடைய சரித்திரங்களாவது எடுத்து சொன்னீர்களா? யஹ்யா இப்னு ஷரஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சரித்திரங்களை படித்தால் உங்களுடைய குழந்தைக்கே இதயங்கள் கரைந்திருக்குமே. இதுபோல எல்லாம் சொல்லி போட்டு சொல்ற பொழுது அப்பொழுது கேட்கிறாங்க, நான் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேங்க, நான் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன், என் பிள்ளை மனசாக போனா போகாத நீ இருந்துக்க அப்படின்ட்டு, குர்ஆன் ஓதுங்க ஓத முடியாது ஓத வேணா நீ இருந்துக்க அப்படின்ட்டு. என் பிள்ளைக்கு என்னென்ன செல்வங்கள் சார், அவனுக்கு எதையெல்லாம் நான் கற்றுக் கொடுக்க வேண்டுமோ, செல்லங்கள் கொடுக்க வேண்டுமோ, அதையெல்லாம் நான் கொடுத்து வந்தேன். வேற எதையும் நான் கொடுக்கல, கற்றுக் கொடுக்கல. வேற என்னத்தை தான் கொடுத்தீங்க? அவனுக்கு சாப்பிட கொடுத்தேன். எதெல்லாம் கேட்கிறானோ உடனே மந்தி வேணும்னு சொன்னா, இதுக்காக வேண்டி காரைக்கால் தஞ்சாவூர் போற ரூட்ல இருந்தாலும் எந்த கடையில பெஸ்ட் அப்படின்னு பார்த்து நான் அங்க இருந்து வாங்கி கொடுத்தேன். வேற என்ன வாங்கி கொடுத்தீங்க? என்னென்ன கேட்கிறானோ, புதுசா கடை பாப்பா தொப்பி திறந்திருக்காங்க, அங்க பிரியாணி எல்லாம் இருக்கான், கிரில் வந்து எடை போட்டு தருவாங்களா அப்படின்னு சொன்னா, அது எப்படி இருக்கு எல்லாம் சாப்பிட்டாங்களா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். வேற செல்போன் கேட்டா வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுதானே. எதையெல்லாம் கேட்டானோ, எதையெல்லாம் விரும்பினானோ, இதுதான் செய்யல அப்படின்னா எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்கவில்லை என்பதாக தந்தை உணர்ந்து கொண்டு சொன்ன பொழுது, அப்பொழுது அந்த ஆசிரியர் சொன்னார்கள், உஸ்தாத் சொன்னாரு,
நல்ல வேலைக்கு உங்க மயம் வந்து உங்களை அடிக்கல நீங்க சந்தோஷப்படுங்க. ஏதோ திட்டான்னு மாத்திரம் பேசாம விட்டு போங்க. உங்களை அடிச்சு மண்டைய உடைக்காம இருந்தானே. ஏன் கற்றுக்கொள்ளக்கூடியதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த குழந்தைகள் நாளை நல்ல குழந்தைகளாக வருவார்களா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை கவினரையில் ஒருவர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். எல்லா குழந்தைகளும் இந்த பூமியில் தரிக்கக்கூடிய சமயங்களில் நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கின்றது. அதுக்கு எந்த ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர்களுடைய வளர்ப்பில் நாம் விடுவதின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், பல்வேறு விளைவுகளை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றோம். இந்த அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் 5வது 6வது படிக்கக்கூடியது 6வது 7வது படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இன்று அவர்களுடைய ஒழுக்கங்கள் கேள்விக்குறிகளாக மாறிக்கிட்டு நம்ம ஊரை பொறுத்த வைக்கும் அந்த அளவுக்கு இல்ல. பாக்கி சாட்டைகள் இருந்தா இந்த சாட்டைகள் இல்ல. தண்ணி, கஞ்சா, ஸ்மோக்கிங் இது போன்ற பழக்க வழக்கங்களில் சிறு செயல்களில் இருந்து ஆரம்பித்து விடுகின்றார். டேட்டாக்கள் சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றது. ஒவ்வொரு இடங்களிலும் பார்க்கக்கூடிய சமயங்களில் டேட்டாக்களை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய சமயங்களில் குழந்தைகளுடைய நிகழ்வுகள் என்னவென்று பார்க்கக்கூடிய சமயங்களில் இஸ்லாமியருடைய பெயர்கள் தான் முன்னோக்கி சென்றதாக இருக்கின்றது. ஒவ்வொரு புத்தாண்டுகளிலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பார்க்கக்கூடிய சமயங்கள் நம்முடைய குழந்தைகள் எந்த அளவிற்கு போய் கொண்டிருக்கின்றார்கள். ரேசுகள்ல போய் மாற்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பைக்கை வாங்கி கொடுத்தாங்க. 18 வயசு ஆகுதோ இல்லையோ அதுக்கு முன்னாடியே பைக்கை ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அரசாங்கம் போடக்கூடிய சட்டங்கள் அது விட்டத்தில் தொங்குவது போன்றுதான் இருந்து கொண்டிருக்கின்றது. அவங்கள்ட்ட கொடுத்த உடனே என்ன ஆயிடுது, இவர் ரேஸ் போக ஆரம்பிச்சிடாரு, வீலிங் தூக்குறாரு. முன் சக்கரத்தை தூக்குறதா பின் சக்கரத்தை தூக்குறதா பறக்குறதா அப்படின்னு செஞ்சு போட்டு போறா. இதனால உளுல உயிர் கூட பிழைக்க முடியவில்லை என்பதை விட உறுப்புகள் கூட கிடைப்பதில்லை. உருப்படியாக உறுப்புகள் கூட கிடைப்பதில்லை. சிதைந்து விடுகின்றான். கடந்த புத்தாண்டுடைய சமயங்களில் ஐஜியுடைய ரிப்போர்ட் பார்க்கக்கூடிய சமயங்களில், டேட்டாவில் பார்க்கக்கூடிய சமயங்களில், புத்தாண்டு கொண்டாட்டத்துடைய சமயங்களில் பைக்குகளில் சென்று கொண்டு வேகமாக சென்று கொண்டிருந்தவர்களை பிடித்து அவர்களுக்கு அபராதம் போடப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாம் மதுகளில் இருந்தவர்களாக, மது போதைகளில் வாகனத்தை ஓட்டியவர்களாக இருக்கின்றார்கள். இதில் பெரும்பான்மையான நபர்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். முதல் இடத்தில் சர்வே எடுத்து பார்க்கக்கூடிய சமயங்களில் எல்லா சமயத்தவர்களும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எதிர எடுக்கிறாங்களோ இல்லையோ இதுல எடுத்து வச்சு பார்த்துருவாங்க. இதை வெளியிட்டாங்க. அவர்களுடைய விஷயங்களை பார்க்கக்கூடிய சமயங்களில் அதிகமான நபர்கள் நம்முடைய இஸ்லாமியுடைய சகோதரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சமயங்கள் தான் நமக்கு வேதனையாகவும் வெக்கமாகவும் இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, குழந்தைகளுடைய வளர்ப்புகளுடைய விஷயங்களில் நாம் பொதுபோக்குத்தனமாக இருக்கக்கூடிய சமயங்களில் நாளை இன்று ஏதோ ஒன்றுக்காக வேண்டி நாம் அவர்களை உசுப்பேற்றி விடலாம். ஆனால் அவர்கள் நாளை நம்மை திரும்பி அது போன்ற செயல்பாடுகள் கொண்டு வருவது பெரிதல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல
இதே போன்ற ஒரு மனிதர் வந்து சொன்னாரு, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய மகன் உதைச்சுக்கிட்டே இருக்கான், எப்ப பாருங்க என்ன பார்த்தா உதைக்கிறான் அப்படின்னா. அப்படியா, கூப்பிட்டு வாங்க. கூப்பிட்டு வந்தாங்க. உன் பேர் என்னப்பா? என் பேர் ஹிமார். அப்ப உன் மகன் உதைக்கத்தான் செய்யணும் அப்படின்னா. ஹிமார்ல கழுதைன்னு அர்த்தம். பேர் வைக்கிறவே ஹிமார்னு சொல்லுவீங்க. வைத்தால் கழுதைன்னு சொல்லும்போது அவன் என்ன செய்வான்? கழுதையாத்தான் இருப்பான், உதப்பான். அப்ப நீ உத வாங்கித்தான் செய்யணும். இதுக்கு ஒரு மகனை தண்டிக்கிறது இல்ல, பேரை வைப்பது கூட நீ சரியாக வைக்கவில்லை உன்னுடைய மகனுக்கு, உன்னைத்தான் வைக்க வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கூற்று, பாவங்களுக்கெல்லாம் தலையாகியே இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க. நசையில இருக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு மனிதன் ஆதியில் இருந்து கொண்டிருந்தான், பெரிய வணக்கசாலி. அந்த ஆவிலுக்கு வேசிகளுடன் தொடர்புகள் இருந்தது. தொடர்பு பேச்சுவார்த்தைகள். அப்ப ஒரு முறை என்ன சொல்லுது, தன்னுடைய பணிப்பெண்ணிடம் சொல்லி அனுப்புகின்றது, எதற்காக வேண்டி அரசரிடம் சிபாரிசு செய்வதற்கு நீங்கள் வர வேண்டும் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது, ஒரு நாள் அவருடைய பணிப்பெண் சொன்ன விஷயத்தை கேட்டு இவர் போறாரு. சரி உதவி செய்வோம் அப்படின்னு உடனே கூட்ட வச்சுட்டு சொன்னாங்க, ரூமுக்குள்ள தள்ளிட்டு கதவை சாத்திட்டு, முன்பு எனக்கு என்னுடைய ஆசைக்கு நீ இணங்க வேண்டும், இல்லை என்றால் இதோ இந்த பச்சிளம் குழந்தையை நீ கொல்ல வேண்டும், அதுவும் இல்லை என்றால் மது இருக்கின்றது நீ அருந்த வேண்டும், மூன்றில் ஏதாவது ஒன்றை நீ கண்டிப்பாக செய்ய வேண்டும், செய்தால்தான் இந்த கதவை திறக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அவர் நினைச்சாரு, ஒரு பெண்ணிடம் தவறாக நடப்பது என்பது பெரிய தப்பாச்சு, கூடாது. கொலை செய்வது, குழந்தையை கொள்வது, அது அதை விட பெரிய பாவம். மதுதானே, நமக்கு மட்டும்தான், அடுத்த அல்லாஹ்வை தௌபா செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதை குடித்தார். குடித்த போதையினுடைய உச்சத்திற்கு தவறுகளுடைய எல்லா செயல்களும் செய்ய ஆரம்பித்து விட்டார். பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டார். அதன் காரணமாக மோகத்தின் உச்சத்தில் புத்திய மழுங்கி போயிடும். அதோடையது புத்திய மழுங்கடிச்சிடும். உடனே நினைச்சுட்டான், போட்டு குழந்தையை மீச்சு தள்ளிட்டாரு. இவன் 3 தவறுகளையும் செய்து விட்டார். இவருடைய ஈமானே பரிபோகம் அளவிற்கு ஆகிவிட்டது. எதை செய்யக்கூடாது என்பதாக இவர் எண்ணிக்கொண்டு எதை மட்டும் செய்வாரோ அதே அனைத்து தவறுகளுக்கும் இவரை இழுத்துக் கொண்டு சென்று விட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இது இந்த மதுவாகிறது, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, லா யஜ்தமிஉ ஈமான, ஈமானை எக்காரணத்தை கொண்டு ஒன்று சேர்க்காது, உங்களை பலப்படுத்தாது என்பதாக சொல்லிவிட்டு உங்களுடைய ஈமானை மழுங்கடிக்க வைத்துவிடும், உங்களுடைய ஈமானை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, குழந்தைகள் மீது பாசங்களும் காட்ட வேண்டும், இரக்கங்கள் காட்ட வேண்டும், கனிவுகள் காட்ட வேண்டும், செல்லங்களை தவிர்க்க வேண்டும். கேட்டதற்கெல்லாம் சரியான என்பதாக சென்று கொண்டிருந்தால் நம்மை அவர்கள் தவறான பாதைகளுக்கு நம்முடைய குழந்தைகள் நம்மளை இழுத்து சென்று விடுவார்கள். ஆகிய காரணத்தினால் வல்லல்லாஹு அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளை ஈமான்தாரியான நல்ல குழந்தைகளாக வல்லல்லாஹு அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பு